நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
தீமையில் விழுந்திடாமல் தினம் எம்மில் நிறைந்திடுவீர். தீமையில் விழுந்திடாமல் தினம் எம்மில் நிறைந்திடுவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். யோவான் நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள்.
இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்ணக தந்தையே இறைவா, என்று உள்ள மெய்ப்பரே, உமது திரு அவையை அன்பினால் வழிநடத்தி சென்ற உண்மையான ஊழியரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக மக்களாகி நாங்கள் எழுப்புகிற ஜெபங்களை கேட்டருளும். தமது பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நேரிய வழியில் மாண்புடன் வழிநடத்தி சென்ற உம்முடைய உண்மை உள்ள ஊழியருக்கு நீர் அளித்த வாக்குறுதியின் பொருட்டு பேரிரக்கத்தால் அவ்விண்ணக பரிசினை அடியார் இவருக்கு வழங்கியருளும். உமது மன்னிப்பையும் அன்பின் மறைவுரையும் நேரிய வழியில் இம்மண்ணகத்தில் இடைவிடாது மகிழ்வோடு வழங்கிய இவர் விண்ணகத்திலும் என்றென்று மகிழ்ந்திருக்க செய்தருள்வீராக. உமது ஞானத்தாலும் அன்பான பராமரிப்பாலும் உமது ஊழியர் இவரை உமது திரு அவையின் தலைமை குருவாகவும் நற்போதனை வழங்கும் ஆசிரியராகவும் மந்தையை பரிவுடன் பேணி காக்கும் மெய்ப்பராகவும் நியமித்தீர். அன்பு மகன் இயேசுவின் இத்தகைய அளப்பரிய பணிகளை இவர் பாங்குடனே நிறைவேற்றியுள்ளார். ஆகவே அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இவரை விண்ணக மைமைக்கு மகிழ்வுடன் வரவேற்பாராக. உமது மந்தையின் தலைமை குருவாக பணிவிடை புரிந்த உமது ஊழியர் இவர் விண்ணகத்தில் புனிதர்களின் திருக்கூட்டத்தின் தோழமையில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பாராக. இம்மானுட சமூகத்தில் உமது அன்பின் அமைதியின் கருவியாக விளங்கிய ஊழியர் இவரை இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் ஆழமான நம்பிக்கையுடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் உமது இரக்கமிகு திருக்கரங்களில் அடியாரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். கனிவுடன் இவரை கண்ணோக்கி விண்ணக பேரின்ப வீட்டில் என்றென்னும் இவர் மகிழ்ந்திருக்க நிலையான அமைதியை வழங்குவீராக. ஆண்டவரே, உமது திருமக பேரொளி இவர் மீது என்றென்றும் ஒளிர்வதாக. உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இந்த நேரத்தில் மன்றாடுகிற நாங்கள் இந்த மந்தையை வழிநடத்துவதற்காக நாங்கள் எதிர்நோக்குகின்ற நல்ல ஊழியரை, திருத்தந்தையை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தாரும். தூய ஆவியாரின் ஆற்றலாலும் வழிநடத்துவதாலும் இந்த மக்களை இவர் ஏற்படுத்திய நெறிகளுக்கு ஏற்ப நடத்தி செல்ல தேவையான தெளிவோடும் துணிவோடும் தியாகத்தோடும் இருக்கக்கூடிய நல்ல ஊழியரை திருத்தந்தையாக எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். அவர் பின்னால் அவருடைய வழிநடத்தலிலே நாங்களும் நிலை பேறு பெறுகின்ற மக்களாக, அனைவரும் சமமெனும் மக்களாக
அனைவரும் சகோதரத்துவ மக்களாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை இந்த அகில உலகத்திலே ஏற்படுத்தி கொடுக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உணர்வாக அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. லா 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 நிசரி மகா நமபனி பனி கபனி அழிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பண்பால நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அழிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பண்பால நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பாசத்தால நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பயிர்வால வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக,
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம்.
நாமெல்லாம் உறுப்பினரா இறை மக்கள் குழுமமே வாழும் திருவையா திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம் பிரசபை பலபத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.